கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இதற்கு முன்பு இந்த டிசம்பர் மாத ஆரம்பத்தில் கைவிட மாட்டார் அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உண்மையில் அது இந்த வருட கடைசியில் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா கட்டாயம் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகின்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எரேமியா 7:3. எரேமியா 7:3 ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். 2024 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியில் நம்ம இன்றைக்கு வந்து நிற்கிறோம். வருடத்தின் கடைசி நேரம். ஆண்டவர் இன்னொரு வருஷம் கனி கொடுப்போமா அப்படின்னு சொல்லி நம்மை இன்னும் விட்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆனால் ஆண்டவர் இன்னும் ஒரு வருடத்தை நமக்கு கொடுத்து இந்த வருடத்தின் முடிவில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வழிகள், கிரியைகள் அப்படின்னா என்ன? ஆண்டவர் நம்மளை பார்த்து நோவா காலத்தில் ஜனங்களை அழிக்கும்படியாய் கர்த்தர் விரும்பும்போது அவர் என்ன சொல்கிறாரு? பூமியை அவர் நோக்கி பார்க்கிறார். அப்பொழுது மாமிசமான யாவரும் 6:12 ஆதியாகமம் 6:12 மாமிசமான யாவரும் அவர்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், சீர்கெட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்தார். ஏன்னா ஆதியில் ஆதாம் பாவம் செஞ்சான் இல்லையா? அந்த பாவம் ஜனங்கள் பெருக 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 அதை விட இன்னும் அதிகமாக அவன் ஒரு பாவம் கீழ்ப்படியலைன்றதுனால தான் தான் உருவாக்கின அந்த மனுஷனை பூமியில் அனுப்பிச்சிட்டாரு. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவரை கீழே பூமிக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ பூமியை நோக்கி பார்க்கிறார். இருக்கிற மாமிசமான யாவருடைய வழிகளும் எப்படி இருக்கதான்? சீர்கெட்டதாக இருக்கிறதாம். அப்போ நோவாவை பார்த்து என்ன சொல்கிறாரு? இந்த ஜனங்களை நான் அழித்து போடுவேன்னு சொல்லி அழிச்சிடுறாரு. சுவாசமில் ஒன்றும் இல்லாதபடிக்கு அவர் அழித்து போட்டுறாரு இல்லையா? சின்ன கொஞ்சம் ஒரு ஜோடிகளை மட்டும் இது பண்ணி நோவாவினோட பேழைகளை, குடும்பத்தையும் அந்த சில மிருகங்களையும் மாத்திரம் பாதுகாத்து கொண்டு மீதி எல்லா ஜனங்களையும் சுவாசமுள்ள ஒவ்வொன்றையும் அழித்து போடுகிறார். அப்போது நம்மளுடைய வழிகள் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமான வழி அப்படின்னா என்ன? நம்மளுடைய வழி என்னன்னா, அழிந்து போகிற போஜனத்துக்காக நம்மளுடைய வழி அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய வழி நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. அந்த வழி எப்படி இருக்குமா? அது இடுக்கமும் நெருக்கமுமான வழியாக இருக்குமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் மத்தேயுல சொல்கிறார், நித்திய ஜீவனுக்கு போகிற வழியில் நம்ம போகணும். நம்மளுடைய பாதை என்ன? நம்மளுடைய வழி என்ன? கிறிஸ்தவர்களுடைய நோக்கம் என்ன? நித்திய ஜீவனை இழந்து விடாத படிக்கு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வழியில் நாம் போக வேண்டும். அப்போ அதுக்கு ஒரே வழி இயேசுதான். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் என்றார். அவர்தான் வழி. அவர் வழியை தான் நம்ம தேவனிடத்துல போக முடியும். அவர் தான் சத்தியம், வார்த்தை, பைபிளில் இருக்க எல்லா வசனங்களும் ஜீவன், நித்திய ஜீவன். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய சத்தத்தின்படி, அவருடைய வார்த்தைகளின்படி இந்த வழியும் கிரியையும் ஒன்று தான். தெரியுமா? வழி அதுவும் கிரியையும் ஒன்று தான். நம்ம அந்த வழி அப்படின்னு சொல்கிறது கிரியை செய்கிறது தான். இப்போது ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கிங்களேன். இங்கேருந்து நீங்கள் ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, சரியா? அப்போ கல்யாணத்துக்கு போகணுன்னத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பத்திரிக்கை வந்துச்சு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
டிக்கெட்டெல்லாம் ரயிலில் டிக்கெட் புக் பண்ணுவீங்க, இல்லை பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுவோம். புக் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம என்ன செய்வோம், அந்த டைமுக்கு நம்ம எல்லாத்தையும் ஆயத்தமாக எடுத்து வச்சு நம்ம கட்டுற ட்ரெஸ்ஸு, ஏன்னா திருமணத்துக்குன்னு சொன்னால் அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு போடுவோம்ல, பொம்பளைங்களுக்கு பட்டுச்செல்லாம், ஆம்பளைங்களுக்கு கோட்டு, நகை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, பணம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம புறப்பட்டு நம்ம போவோம். நம்ம அந்த இடத்துக்கு போன உடனே கரெக்டாக என்ன செய்கிறோம், அந்த வழியிலேயே நம்ம நல்லா குளிச்சு ஆயத்தமாகி அலங்காரம் பண்ணி நம்ம அந்த கல்யாண வஸ்திரம்லாம் தரிச்சுக்கிட்டு நம்ம அங்கே போய் மணப்பெண் அந்த இதை பார்த்து கொடுக்குறோம். இப்போ இதில் ஆயத்தமாக இருந்து அந்த வழியில் போய் இந்த ஊருன்னு அந்த வழிக்கு ஏறுற பஸ்ஸில் போனால் தான் நம்ம கரெக்டாக போக முடியும் இல்லையா? நீங்கள் மதுரைக்கு போகணும்னு சொல்லி இருக்கும்போது உங்கள் வழி மாறி நீங்கள் கோயம்புத்தூருக்கு போயிட்டீங்க திருமணத்துக்கு. அப்போ எப்படி நீங்கள் திருமணத்தை பார்க்க முடியும் இல்லையா? அதுபடி தான் தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு வழியில் போனோம்லாம் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. நமக்குன்னு ஒரு பாதை இருக்குது, நமக்குன்னு ஒரு சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது தான் நம் தேவனுடைய வழியில், அவருடைய வழியில் நடக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கோலனான பாதையில் நம்ம விருப்பப்பட்ட சுயத்தின் படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நித்திய ஜீவன் போகிற வழியில் நம்ம போக முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய வழிகளை சீர்படுத்துங்கள். ஆதியாகமம் தேவன் பூமியை இப்படி சொல்கிறாரு. அடுத்து மத்தேயு 7:3 பாருங்கள், இடுக்கமான வாசல் வழியில் பிரவேசிக்கணும். அப்போது சின்ன வழி. இப்போது நம்ம அன்றைக்கு பரலோகத்தை ராஜ்யத்தை குறித்து நம்ம பேசும்போது அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் லேட்டாக போனாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, கதவு அடைக்கப்பட்டது. இப்போ இவங்க கோயம்புத்தூருக்கு மாற்றி போயிட்டாங்க. ஐயோ மறுபடியும் மதுரைக்கு பஸ்ஸப்படுறா ஓடுறான்னு சொல்லி திருப்பி இதை பிடிச்சி வேகமாக அந்த கல்யாணத்துக்கு ஓடினாலும் கல்யாணம்லாம் முடிஞ்சு சாப்பாடெலாம் முடிஞ்சு மண்டபத்தில் எல்லோரும் வெளியே போயிட்டாங்கன்னா நீங்கள் கல்யாணத்தை பார்க்க முடியாதுல்ல. இது போல் தான் பிரியமானவர்களே, நம்மளுடைய வழியானது நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த வழிக்கு நாம் ஆயத்தமாக இருந்து நாம் அந்த இடுக்கமான வாசல் வழியை போகும்போது தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு சினிமா தியேட்டரில் எல்லோரும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு தீப்பிடிச்சிருது. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு சினிமா தேட்டர், ஒரு ஹோட்டல்னே வச்சுக்கிங்களேன். அப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் இறங்கி தப்பிச்சு ஓடிருங்கன்றாங்க. அப்போ எல்லாம் வேகமாக இறங்கி வர்றாங்க. பல வழி இருக்குது, எந்த பாதையில் போகணும்னே தெரியல. பார்த்தா வெளியே போகிறதுக்குன்னு சொல்லி அடையாளம் போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த வழியை ஓடுன்னு ஓடுறாங்க. அதுக்குள்ளே 1வது மாடி 2வது மாடி 3வது மாடி நெருப்பு பிடிச்சி தக்கன்னு எரியுது. ரொம்ப தப்பிச்சு ஓடி கீழே வந்தால் கீழே என்ன ஆச்சுன்னா அந்த பெரிய கேட்டை பூட்டு போட்டாங்கல்ல, அந்த பூட்டு போட்டதை திறக்கிறதுக்கு ஆள் இல்லை. பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அந்த சின்ன கேட்டு வழியை தான் அவங்க பெரிய கேட்டு பூட்டப்பட்டுருச்சு, அதை திறக்க முடியல. ஒரு குட்டி கேட்டு ஒன்று இருக்குது. அந்த பெரிய கேட்டை திறந்தால் முதுன்னு எல்லாரும் வெளியே போயிடலாம் மொத்தமாக. ஆனால் அது பூட்டி இருக்கிறதுனால ஒரு சின்ன கேட்டு இருக்குது. அது வழியே வெளியே போகணும்னு சொல்லி போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தராக தான் இறங்கி போக முடியுது. பின்னால் இருக்கிறவங்க வேகமாக அவசரப்படுத்துகிறாங்க, போங்கன்னு. அது வழி இடுக்கமும் நெருக்கமுமாக இருப்பதனால் அந்த ஒருத்தர் போகிற இடத்துல ஒரு 15 பேர் ஒன்றா நின்றுக்கிட்டு இடித்து தள்ளுறாங்க. ஒவ்வொரு இடித்து தள்ளுறாங்க அவங்க உள்ளே போகிறதுக்கு. எப்படி போக முடியுமா? இதுதான் வழி இடுக்கமும். இதுதான் நித்திய ஜீவனுக்கு போகின்ற வழி. கேட்டுக்கு போகிறதுன்றது என்னது, நரகத்துக்கு போகிற வழி. அது நிறையா இருக்குது. எந்த வழியில் வேணால் போகலாம், எப்படி வேணால் பாவம் பண்ணலாம், எப்படி வேணால் சுகமாக வாழலாம். ஆனால் கேட்டுக்கு போகிற வழி இல்லை பிரியமானவர்களே. நாம் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை நாம் சீர்படுத்த வேண்டும். நம்மளோட வழி எந்த வழியில் இருக்குது, நாம் எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கோம், தேவனுடைய சத்தியத்தின்படி நம்ம போகிறோமா? இயேசுவின் நாமத்தில் நானே வழின்றாரே, அவர் சொன்ன பாதையில் நம்ம நடக்கிறோமா? அந்த வார்த்தைகளை நம்ம கேட்குறோமா? அந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? அந்த வார்த்தைகளின் வழியாய் நடக்கிறோமா? இடுக்கம் நெருக்கம், நமக்கு கஷ்டம் வரத்தான் செய்யும், போராட்டங்கள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாமல், போராட்டம் இல்லாமல், சோதனை இல்லாமல் நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு பாவமும் அறியாத பரிசுத்தமாய் பிறந்த தேவன். அவர் கடவுள், தேவன், பரிசுத்தர். ஆனால் அவர் என்ன பாடுபட்டார்? அதை நமக்கு அடிச்சுவடாய் வைத்து போகிறார். அடிச்சாங்க, அரைஞ்சாங்க, காரி துப்புனாங்க, சிலுவையில் அடித்து
கடைசி வரையிலும் அதை சகித்து கொண்டு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நாமும் அவருடைய வழியில தான் நாமும் போகணும் பிரியமானவர்களே. அவர் வழி என்ன வழி? தாழ்மை, அன்பு, பொறுமை, சமாதானம், மன்னிப்பு, ஆவியின் கனிகள் எல்லாமே கொடுக்கிற வழிதான் அவர் வழி. ஆமென். அப்போது நானே வழின்னு சொன்னார்ல, இப்போ நாம் அந்த பாதையில் நாம் போக வேண்டும், கடந்து போக வேண்டும். என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன வேணால் வரட்டும் நம்ம வாழ்க்கையில், கவலைப்பட வேண்டாம். கர்த்தரிடத்தில் சொல்லி நாம் அவருடைய வழிகளில், ஆண்டவருடைய வழிகளில் நாம் நடந்தால் போதும். நம் வழியை சீர்படுத்துவோமா? இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் ஆரம்பம் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய வழியிலிருந்து எந்த வழியில் நம்ம தவறி இருக்கிறோம், அதை நாம் சற்று நாம் சிந்தித்து நம் வழிகளை நாம் சீர்படுத்துவோம். அன்றைக்கு பாருங்கள், அந்த 5 பேரை உங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த லேட்டாக போனவங்கள விளக்கு எரியாமல் மறுபடியும் விளக்கை கொளுத்தி ரொம்ப லேட்டாக போனாங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க? உங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டார் ஆண்டவர். இன்றைக்கு அவர் வருகையின் போது நாமும் கூட உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா. அப்போ அவர் சித்தப்படி நம்ம நடக்கணுமே, அவருக்காக நம்ம வாழணுமே. ஹல்லேலூயா. அவருக்காய் வாழணும். தேவ சித்தத்தை தேவன் செய்து முடித்தது போல நாமும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் நம்மளை ஒப்பு கொடுக்கணும் பிரியமானவர்களே. 2 வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில். ஒன்று, அனுதினமும் தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டும், அனுதினமும் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். இதுதான் வழி. அவர் சொல்கிறார், உன் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள், உன் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் வானத்துக்கும் பூமிக்கும் எத்தனை தூரமோ அத்தனை உயர்ந்ததாக இருக்கிறதுன்றார். நம்மளுடைய வழி என்ன? உலகத்தார் போகிற பாதையில் போகிறோமா? அவங்கெல்லாம் சினிமா பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, சொத்து மேலே சொத்து சேர்க்குறாங்க. இப்போ என்ன, ஆண்டவர் வரும்போது பார்த்துக்கலாம், ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லலைன்னு சொல்லி உலகத்தாரை போல் நாம் வாழ்வதற்கு அந்த வழியில் நம்ம போகிறோமா? இல்லை. நமக்கு ஒரு வழி உண்டு. அது இடுக்கமான வழி, நெருக்கமான வழி, நீதியின் பாதை. அதுதான் என்ன? வேதம். சுருக்கமாக சொல்லணும்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது, அது பூமிக்கு வந்தது, உலகத்தின் ஒளியாயிற்று. இயேசு கிறிஸ்துவனுடைய தொடையில் வார்த்தைன்னு எழுதுனதா யோவான் வந்து தரிசனத்தில் பார்த்தேன்றார். அப்போது வார்த்தை பூமிக்கு வந்தது, வார்த்தை அவர் சொற்பொழிவு. அதன்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, அந்த வார்த்தைகளின்படி நம் வாழ்க்கையை அமையும் போது நாம் நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்கலாம் பிரியமானவர்களே. அதுதான் நம் வழியை நாம் சீர்படுத்துவோம். இன்றைக்கு நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நம்ம போய்கிட்டு இருந்தா நாம் சற்று நிதானித்து அந்த வழியை சீர்படுத்துவோமா? அடுத்து கிரியைகள். கிரியைன்றது என்ன? ஆண்டவர் ஆதியாகமும் 6:13 6:12 சொல்லுது, 6 சொல்லுது. 3வது ஆதியாகம் 3 சொல்லுது, அவர் என்ன பண்ணார்? 6 நாட்கள் தன் கிரியைகளை செய்து முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அப்போ கிரியைன்றது என்ன? அவர் செஞ்ச அத்தனை வேலைகளையும் சொல்லுது, உண்டாக்குனதை சொல்லுது, செயல்களை சொல்லுது. பறவைகளை உண்டாக்கினார், மிருகங்களை உண்டாக்கினார், அதுக்கப்புறம் மனிதனை வானத்தை பூமியை உண்டாக்கினார், 2ஐயும் பிரித்தார். ஜலம் பூமியிலிருந்து பிரிய கடவுதுன்னு, ஆகாய விரிவை உண்டாக்க கடவுதுன்னாரு, இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாகட்டும்னாரு, சூரியனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், சந்திரனை, எல்லாவற்றையும் அவர் படைத்தார். அதுதான் அவருடைய கிரியை. 6 நாட்கள் அவர் செய்த கிரியைகள், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வேண்டுமா? அழிந்து போகிற போஜனத்திற்காக கிரியையை நடப்பியாதீங்கள், நித்திய ஜீவனுக்குரிய வழியில் போகும்படியான கிரியையை நீங்கள் நடப்பியுங்கள். ஹல்லேலூயா. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. இப்போ நம்ம ஒரு போஜனம் தயாரிக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு 4 பேர் விருந்துக்கு வர்றாங்க, முந்தின நாளே ஊற வச்சு, முந்தின நாளே மாவாட்டி, சாமான்கள்லாம் வாங்கி வச்சு, என்னென்ன வீட்டில் இல்லைன்றதெல்லாம் ரெடி பண்ணி, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இதுவா அதுவான்னு பார்த்து வாங்கி, காலையில் எழுந்திரிச்ச உடனே கஷ்டப்பட்டு அது வடைக்கு போட்டு ஆட்டி, அது அப்புறம் இட்லி சுட்டு, இன்னும் மற்றதெல்லாம் பார்த்து மத்தியானத்துக்கு செஞ்சு, இந்த கிரியைகள் எப்படி
எதற்கு செய்கிறோம்? அடுத்தவங்களோட போஜனத்துக்கு, வந்தவங்களுக்கு போஜனம் போடும்படியா. அல்லேலூயா. அந்த போஜனம் எப்படிப்பட்ட போஜனம்? அழிந்து போகிற போஜனம். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கிரியை நடப்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அழியாத போஜனத்திற்காய், என்ன, நித்திய ஜீவனுக்கு போகிற, நித்திய ஜீவன் வரையும் நிலை நிற்கிற அழிந்து போகாத போஜனத்திற்காய். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தப்படி நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. நம் கிரியைகள் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நம்மளுடைய கிரியைகள் இருந்தால் அதுதான் அவருக்கு போதணும். இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரியை பார்த்து அவர் பேசிகிட்டு இருக்கிறதுல இந்த சீஷர்கள்லாம் வந்துட்டு நாங்கள் போய் போஜனம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று எனக்கு ஒன்று இருக்குன்றார். அப்போ இவங்களாம் யாருனாலும் கொண்டு வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இது இந்த போஜனம் இல்லை, நான் என் பிதாவின் கிரியையை, என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறதுன்றார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன போஜனமாக கிரியையாக இருக்கணும்னா, அந்த அழிந்து போகிற போஜனத்துக்காக மாத்திரம் அல்ல, அழியாது நிலை நிற்க போகிற தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய அவருடைய சித்தம் செய்யும்படியான அந்த போஜனம், தேவனுடைய சித்தத்தை முடிப்பதே எனக்கு என்னுடைய போஜனமாக இருக்கின்றார்ல, அப்படிப்பட்ட போஜனத்தை நாமும் சாப்பிட வேண்டும் பிரியமானவர்களே. அதற்கேற்ற கிரியையை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கிரியைன்னு சொல்லும்போது யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு அவர் மூலமாய் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். இப்போ வழியும் வந்துருச்சா? இதில் பாருங்க, கிரியைன்னு சொல்லி மனுஷகுமாரன் தான் அதுக்கு வழி. அவர் செஞ்ச கிரியையை நம்மளும் செய்யணும். அவர் தான் நமக்கு வழி. அதான் ஆரம்பத்தில் சொன்னோம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர் முற்றும் முடிய கடைசி வரையிலும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சொல்கிறார்ல, ஆனாலும் என் சித்தப்படி அல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல, உம் சித்தப்படி ஆக கடவது. தேவனுடைய சித்தப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறார். அதை அறிந்து கொண்டு அந்த வழியில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே நமது கிரியையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கோம்? தேவனுடைய அழைப்பை மறந்துட்டோமா? அவருடைய சத்தியத்தை கையில் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா? நான் பைபிள் படித்தே மாதக்கணக்காகுது, இல்லை எனக்கு ஏதோ ஒரு வேதனை, நான் எவ்வளவோ ஆண்டவரை தேடினேன், நான் ஊழியம் பண்ணினேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சேன், நான் உபவாசம் பண்ணேன், நான் எவ்வளவோ தேவனுக்காக எழுந்தேன், ஆனால் சோர்ந்து போயிட்டேன், நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்தா நான் பின்வாங்கி போயிட்டேன் நிற்கிறீங்களா? இல்லை பெரியமானவர்களே, நடந்தே தீரும். கவலைப்படாதீங்க. அவர் சித்தம் இல்லாதபடி ஒன்றும் நடக்காது. அவர் சொல்கிறார்ல, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரே, உங்கள் தலையில் அவர் சித்தம் இல்லாதபடி ஒரு முடி கூட கீழே விழாதே. ஹல்லேலூயா. நான் கூட என்னோடய உடம்புல எதனாலும் ஒரு வெள்ளை முடி ஒட்டிக்கிட்டு வெளியே நின்றுதுன்னா அதை எடுத்து பார்த்துட்டு நான் அப்போ கூட நான் நினப்பேன், ஆண்டவர் உங்களுடைய சித்தப்படி விழுந்திருக்குப்பா, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும்ப்பா. அதில் ஒரு குட்டி ஜெபம். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய சித்தப்படி அல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே அவருடைய சித்தம்தான். அல்லேலூயா. ஆனால் அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தம் செய்ய நம்மை நம்ம கிரியைகள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியைகள் ரோமரில் எழுதியிருக்கு. நம் கிரியை எப்படி இருக்கணும்? நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியைகள். நியாயப்பிரமாணங்கள் என்னென்ன எவ்வளோ கொடுத்தாரு. மோசே மூலமாக 10 கற்பனைகள், உபாகமத்தில் இருந்து ஆண்டவர் சொன்ன சத்தியங்கள், அடுத்து நியாயப்பிரமாணங்கள், இன்னும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்த மலை பிரசங்கங்கள், அந்த 10 இதெல்லாம் சொல்லுவார் இல்லையா மத்தேயு 7வது அதிகாரத்தில், எவ்வளவு அருமையாக சொல்லுவார் பாக்கியவான்கள்னு. அப்போது இந்த நியாயப்பிரமாணங்கள் தான் நாம் செய்யக்கூடிய கிரியைகளாக இருக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நாம் அதில் என்ன இருக்குது அப்படியே நம்ம செய்யணும். அதில் போய் பேசுன்னு இருக்கா? இல்லை, உண்மை பேசணும். விபச்சாரம் பண்ணுன்னு அதில் எழுதியிருக்கா?
இல்லை. இச்சை யாரும் எழுதியிருக்கா? இல்லை. இச்சை தான் இன்னைக்கு அநேகர்கிட்ட நம்மகிட்ட இருக்கிற பெரிய பாவம் என்ன தெரியுமா? இச்சை. ஆசை வேற, இச்சை வேற. இச்சைன்றது அடைஞ்சே தீரணும், நான் கட்டியே தீரணும், நான் வாங்கியே தீரணும். இந்த ஒரு இச்சையானது கடனில் தள்ளிடுது. அதுக்காக திருப்பி பாவம் பண்ண ஏதோ ஒன்று வாங்க. இச்சையானது பாவத்தை கற்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனுக்கு போக முடியாதுல்ல. அப்போ நம்ம கிரியைகள் எப்படி இருக்கணும்? நியாயப்பிரமாணத்தின்படி நம் கிரிகள் இருக்க வேண்டும். 10 கற்பனைகளின்படி, அவர் சொன்ன சத்திய வார்த்தைகளின்படி. 2 கற்பனையில் ஆண்டவர் அடக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு வார்த்தையும், அவர் சொன்ன ஒவ்வொரு சத்தியமும் அதில் நிலைத்திருங்கள். யாக்கோபுல சொல்லுது, 1:25 சொல்லுது, நியாயப்பிரமாணத்தில் நிலைத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம்? ஜாக்கிரதையாக இருந்து அந்த கிரியைகளை நடப்பித்து அதனால் பாக்கியவான்களாக இருப்பாங்களாம். ஹல்லேலூயா. பாருங்க, அதில் நிலைத்திருக்கணும். உற்று நோக்கி, அதில் போட்டிருக்கு, உற்று நோக்கி வேதத்தினுடைய வார்த்தைகளை நாம் உற்று, ஏதோ காதில் வாங்கணும் இல்லை, சும்மா இப்படி படித்தோம் இல்லை, அசால்ட்டாக இல்லை, அவசரமாக இல்லை, உற்று நோக்கி அதை நாம் கவனமாய் கருத்தாய் நாம் வேதத்தை, நாம் நியாய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நாம் கிரியை செய்யும்போது நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். அப்போ இந்த கிரியை அப்படின்றது கர்த்தருடைய நியாய பிரமாணங்களின்படி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் இருக்க வேண்டும். அவருடைய நியாய பிரமாணத்தை மீறிட்டோம்னா நம்ம கிரியைகள் பொல்லாததாக இருக்கிறது, தேவன் முன்னால் அத்துக்கிரியையாக இருக்கிறது. ஆண்டவர் நிறையா கிரியைகள் செஞ்சார், மகத்துவமான கிரியைகள். உபாகமத்தில் மோசே சொல்லுவார், அவருடைய மகத்துவமான கிரியைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே அப்படிம்பார். அது மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அவருடைய வல்லமையான கிரியைகளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களாம்பார். ஆமாம், எப்படி அற்புதங்களை அடையாளங்களையும் செஞ்சு ஜனங்களை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? 10 வகையான அடையாளங்கள் காட்டினார். அப்புறம் மன்னாவை கொடுத்தாரு, தண்ணின்னு அழும்போது கற்பாறையிலேருந்து தண்ணியை கொடுத்தாரு, செங்கடலை 2 பிளந்து தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தார். அது எவ்வளோ பெரிய வல்லமையான மகத்துவம் சொல்லுங்கள். வல்லமையான கிரியை இல்லை? செங்கடல் நிற்கிது, ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க, அது 2 ஒரு தண்ணீர்னால மதிலை உண்டாக்கி இந்த ஜனங்கள் கடந்து போகிற வரைக்கும் அந்த மதில் அப்படியே தண்ணி மதிலாக நின்று எதிரிகள் உள்ளே வந்த உடனே அந்த மதில் அப்படியே தண்ணுக்கு திருப்பி கடலாக மாறி அவங்க மேலே விழுந்து அவங்க ஒவ்வொருத்தரையும் அழிச்சு போட்டுறதில்ல. எத்தனை வல்லமையான காரியங்கள்! இது போல தான் நம்ம வாழ்க்கையில் பிசாசு நம்மளை கர்ஜித்து கொண்டு வந்த எத்தனை நேரங்கள் கர்த்தர் நம்மளை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவனிடமிருந்து நம்ம எத்தனை முறை தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை முறையும் ஆச்சரியம் நடந்திருக்கும், அன்னைக்கே செத்துருக்கணும், ஆனால் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு பாதுகாத்தார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் செய்த வல்லமையை பாருங்க. அவருடைய வல்லமையான கிரியைகள், அவருடைய மகத்துவமான கிரியைகள், இதை நாம் அறிந்திருந்தும் நாம் நியாயப்பிரமாணத்தின்படி நாம் கிரியை செய்யாதிருந்தால் அது நமக்கு பாவம். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிற நாம் இந்த கடைசி மாதத்தில் நம்மளுடைய வழிகளையும் நம்மளுடைய கிரியைகளையும் சற்று சிந்தித்து பார்த்து நாம் அதை சீர்படுத்தும்படியாய் உபவாசித்து, உங்களால் முடிஞ்ச நாள் உபவாசிங்க. உங்களால் முடிஞ்சால் சிலர் 7 நாள், 21 நாள், 1 நாள், உங்களுக்கு என்ன முடியுதோ. கர்த்தருக்கு தெரியும் நம்ம பலவீனம், அவருக்கு தெரியும். தாவீது சொல்கிறாரு, உபவாசத்தினால் என் முழங்கால் தளர்ந்து போச்சுன்றாரு. ராஜா பாருங்க, பலவீனமானால் தான் முழங்கால் வலிக்கும். டாக்டர்கிட்டலாம் முழங்கால் வலின்னு போன உடனே ஆட்டுக்கறி சாப்பிடுங்க, இன்னும் அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி நமக்கு நிறையா சத்தானதாக சாப்பிட சொல்லுவாங்க. அந்த நியூட்ரிஷன் வேணும் அப்படிம்பாங்க அந்த மசில்ஸுக்கு. அப்போது அவர் ராஜாவே உபவாசித்து ஆனால் அவர் பாருங்கள் இன்றைக்கி அவர் எவ்வளோ பெரியவர். அவர் வம்சத்தில் தேவன் வந்தார் இல்லையா? அப்போது நாம் நம்முடைய அந்த கிரியைகளை ஒவ்வொன்றும் நமக்கு தெரியும், நம்ம இதை மாற்றணும்னு நினைப்போம், ஆனால் மாற்ற மாட்டோம் இல்லையா? இந்த வருடத்தின் கடைசி நாட்களில்
நாம் சர்ச்சுக்கு போய் நீங்கள் அந்த பொதுவாக போகிறது உபவாசம் வேற. ஆனால் நீங்கள் தனித்திருந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் தனித்திருந்து உங்கள் வீட்டில் அறை கதவை மூடி காலையிலேருந்து ஒரு மினிமம் 3 hours மேக்சிமம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிற வரைக்கும் நீங்கள் அறை கதவை மூடி தேவனை துதித்து வேதம் வாசித்து உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து அதில் தவறு உண்டோ, தவறான பாதையில் நம்ம போகிறோமோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழி உண்டோ என்று ஆராய்ந்து அறிகிறேன் பார் தாவீது. அதுபோல் அவருக்கு பிரியமில்லாத வழியில் நம்ம எந்த வழியில் போகிறோம், அவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நம்ம என்ன செய்கிறோன்றதை நாம் நிதானித்து அறிந்து அதிலிருந்து நமக்கு முடியாட்டாலும் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த வழியிலேருந்து என்னை திருப்புங்கப்பா, இந்த பாதையிலேருந்து என்னை தூக்கி எடுங்கப்பா, இந்த கிரியைகள்லேருந்து நான் செய்கிறத உமக்கு பிரியமில்லாத இந்த கிரியைகளில் செய்கிற என் கைகளை தடுத்து நிறுத்துங்கப்பா, உம்முடைய வழியில் என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா, அந்த இடுக்கலான நெருக்கமான பாதை வழியாய் நான் கடந்து வந்து உம்மை காணும்படியாய் என்னுடைய கரம் பிடித்து என்னை நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக அவர் நடத்துவார். நம்மை கொஞ்சம் இந்த டிசம்பர் மாதம் நம்மை ஆராய்ந்து அறிந்து நம்மளுடைய நினைவுகளையும் நம்மளுடைய கிரியைகளையும் வழிகளையும் சற்று தேவனுக்கு பிரியமான பாதையில் குறுகலான தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்கின்ற நித்திய ஜீவனுக்குரிய கிரியைகளை நாம் நடப்பிப்போம். அதற்குரிய வழியில் நாம் செல்வோம். இந்த புதிய ஆண்டில் புதிய புதிய நன்மைகளும் புதிய புதிய கிருபைகளும் புதிய வாசல்களும் நிச்சயமாக நமக்கு ஆச்சரியமான கதவுகள் திறக்கப்படும். இது உண்மை. நாம் வழியை சீர்படுத்தும் போது அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். அது சத்தியம். நம் வழியில் என் மகன் மனம் திரும்பணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். நாம் மனம் திரும்பும்போது அவர் நமக்கு செய்ய இருக்கிற அந்த சில காரியங்களை கூட அவரும் மனம் மாறி நமக்கு நன்மை செய்வார். இங்கே எரேமியா ஏசாயால எடுத்து வாசித்து பாருங்கள். அவர்கள் இப்போ நினிவே பட்டணத்தார் பார்த்தீங்களா, அவங்க மனம் மாறின உடனே ஒப்பு கொடுத்த உடனே அவர் அழிக்கலை. அதுபடி தான் அவங்க உபவாசித்து என்ன பண்ணுறாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கும் போது. ஆம் பிரியமானவர்களே, இந்த டிசம்பர் மாத காலம் தேவனோடு நாம் நெருங்குவது மாத்திரமில்லை, நம்மை சீர்படுத்துகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம் வழிகளை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை நாம் விட்டு விலகுவோம். தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளில் இருந்து நாம் அதை விட்டு தேவனுக்கு ஏற்ற நித்திய ஜீவனுக்கு போகிற போஜனத்துக்குரிய அந்த காரியங்களை வழிகளை கிரியைகளை நாம் செய்து புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.